நம்ம வேலவன் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. நீங்களும் வாங்க, கம்மி விலையில கை நிறைய வாங்கிட்டு போங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நாம் கேட்டவுடனே நான் வருகிறேன், குமரகுருக்கு வாக்கு சேகரிக்க வருகிறேன். என் சகோதரர் குமரகுரு வெற்றி பெற செய்கிறேன். என் தொண்டனை நான் விடமாட்டேன். நான் குமரகுருக்கு நான் வாக்கு சேகரித்து குமரகுரு வெற்றி பெற செய்வேன் என்று வந்திருக்கிற என் அன்பு சகோதரி அன்னையார் அவர்களை நினைக்கிற போது என் மனம் குமருகிறது. அன்னையார் அவர்கள் இங்கே வந்து கேப்டன் அவர்கள் 2011 இங்கேதான் முதலாக ரிஷிவரத்திலே உங்கள் ஆதரவோடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து கட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த அதே ரிஷிவரத்திலே கேப்டன் இறந்துவிட்டாலும் உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இங்கே வந்திருக்கிற அந்நியர்கள் அவர்கள் நீங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். அந்நியர்களுடைய எண்ணங்களை நினைத்து பார்க்க வேண்டும். எதற்காக இங்கே வந்திருக்கின்ற எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கேப்டன் சொந்த வந்திருக்கிறார்களே, அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்து அந்நியர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்நியான கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு கைகளும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. இது ஒரு மக்கள் கூட்டணி, மக்கள் விரும்புகிற கூட்டணியாக அமைந்திருக்கிறது. இங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்தது போன்று இருவரும் கையெழுத்திட்டே ஒரு புரட்சி தமிழ்நாட்டிலே எழுதிவிட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் எதிர்கட்சி சார்ந்தவர்கள். இன்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்படி இருக்கிறது நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மையான தொண்டன். ஆகவே நான் இங்கு பேசுவதற்கு நினைக்கிற போது அந்நியார் அவர்கள் உங்களுக்காக கூட்டணி அமைத்து உங்கள் எதிர்காலத்தை நன்றாக வைக்க வேண்டும். கேப்டனாக உயிர் கொடுத்த தொண்டனை எப்பதான் ரிஷிவந்தியம் வந்தது அன்னைக்கு அந்த நிமிஷமே எனக்கு நம்ம தலைவரே நம்ம இங்க வாழ்ந்த நாட்கள் தான் ஞாபகம். நமது தலைவர் இங்க இருக்கின்ற ஒரு கிராமத்திற்கும் போய் மக்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கேப்டன் அவர்களும் இணைந்து ஒரு ராசியான கூட்டணி அமைச்சு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மா இல்லாமல் பொதுச் செயலாளராக இன்றைக்கு தேர்தல்களை சந்திச்சு செயலாளராக பதவி ஏற்ற பிறகு இன்றைக்கு நமது தலைவர் வாழ்ந்த இந்த ரிஷிவந்தியத்தை சந்திக்க வந்திருக்கிறேன். எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்குது. உண்மையே நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த தொகுதிக்குள்ள போனாலும் நான் வந்து தைரியமா பேசுவேன். ஆனா கேப்டன் வாழ்ந்த இந்த கழக செயலாளர் கருணாகரன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கும் மாவட்ட செயலாளரும் இருக்கின்ற குமரகுரு அண்ணன் அவர்களே, அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு உங்கள் அத்தனை பேருக்குமே கேப்டன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் உங்கள் பாதம் பணிந்து என்னுடைய வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் இதை சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும். எங்க தேடினாலும் இது போல உண்மையான பாசமான தொண்டர்கள் நாம எங்கேயும் பார்க்கவே முடியாது. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப வெங்கடேஷ் கிட்ட கூட அதை நான் சொன்னேன். எப்படி அம்மாவும் புரட்சி கலைஞரும் புரட்சி தலைவியும் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியான மகத்தான கூட்டணி அமைத்தார்களோ
அதே போல அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நானும் சேர்ந்து இந்த மகத்தான கூட்டணியை, மக்கள் விரும்பும் கூட்டணியை, நமது நிர்வாகிகள் விரும்பிய கூட்டணியை அமைத்திருக்கிறோம். மீண்டும் அந்த வரலாறு 2026 மீண்டும் நிச்சயமாக வர வேண்டும். அந்த வரலாறு நிச்சயம் 2026 நம்ம கொண்டு வர வேண்டும். அதற்கு அச்சாரமாக இன்றைக்கு நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளராக அண்ணன் குமரகுரு அவர்களை வெற்றி சின்னமும் அவருக்கு தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்க திமுகவை சேர்ந்த எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இப்ப நமது வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது போல அவங்க கொடுக்கிற ரூபாவை அவங்க மூச்சிலேயே தூக்கி எறிங்க. கேப்டனுடைய உண்மை விசுவாசிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை விசுவாசிகள், எல்லைக்கும் காசு பணத்திற்கு அடிபணியாதவர்கள், அன்புக்கு மட்டுமே அடிபணிந்தவர்கள் என்பது இந்த தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக பாடத்தை புகட்டணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன். டெய்லி நீங்க உழைக்கிறீங்க, உங்க உழைப்புல நீங்க சம்பாதிக்கிறீங்க. அவங்க கொடுக்கிற காசு நம்ம கேப்டனுக்கு ஈடாகுமா? அவங்க கொடுக்கிற காசு நம்ம தலைவரின் அன்புக்கு ஈடாகுமா? அவங்க கொடுக்கிற காசு இலவசமா நம்ம கேப்டன் கால் தோசைக்கு பாடத்தை அவர்களுக்கு புகட்ட வேண்டும். அன்னைக்குதான் நம்மளுடைய தலைவருடைய ஆன்மா இங்கதான் இருக்கு. புரட்சி தலைவி, புரட்சி தலைவர், புரட்சி கலைஞருடைய 3 பேருடைய ஆன்மா இங்க இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்ம தலைவருடைய ஆன்மா இங்கதான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நிச்சயமாக அந்த 3 மனிதர்களாக பிறந்து இன்னைக்கு தெய்வங்களாக இருக்கிறார். அந்த 3 மனித தெய்வங்கள் நிச்சயமாக நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்துவார்கள். இன்னைக்கு என்ன நாள்? ஈஸ்டர். ஜீசஸ் அவர்கள் சிலுவையிலே அறியப்பட்டு இன்றைக்கு உயிர் தெழுந்த நாள். அதே போல நமது 3 தெய்வங்களும் உயிர் தெழுந்து இந்த கூட்டணியை ஆசீர்வதித்தார்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தது டிசம்பர் 25. நமது தலைவர் பிறந்தது ஆகஸ்ட் 25. தெய்வமா நம்ம கூட தான் இருக்காரு. தெய்வமா நம்ம கூட தான் இருக்காரு. நீங்க எல்லாருமே தலைவருடைய நினைவகத்துக்கு நீங்க வந்தீங்க. தலைவருடைய இறந்த செய்தி கேட்டவுடனே தமிழ்நாடு இல்ல, உலக தமிழர்கள் அத்தனை பேருமே, கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி அஞ்சலியில அன்னைக்கு பங்கேற்று 2 நாள் யாருமே சாப்பிடாம டிவி முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். நம் தலைவர் காட்டிய அன்பு, நம் தலைவர் காட்டிய உதவி இன்றைக்கு அது பல மடங்கு வந்திருக்கிறது. நீங்க எல்லாரையும் நான் பார்த்து கேட்டுக்கிறேன், நீங்க எதற்கும் கலங்க கூடாது. நீங்கள் தைரியமாக இருக்கணும். இன்னைக்கு கேப்டன் ஏன் என்ன உங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்காரு? உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு. அதே மாதிரி கேப்டனும் நமது மாவட்ட கழக செயலாளர்களும் என் அருமை 2 புதல்வர்களும் இனி இந்த வாழ்க்கை மக்களுக்காக மட்டும்தான் என்பது கேப்டன் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையுமே எங்களுக்காக வாழ்வது மட்டுமே இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கும் என்பதை யாரும் மறந்துடாதீங்க. என் அன்பு தாய் குலங்களே, உங்கள் சகோதரியாக, உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். இந்த தமிழக மக்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நிச்சயமாக தலைவருடைய கனவு, அதை நிச்சயம் நிறைவேற்றுவது நமது பணி என்பதை நீங்கள் அனைவரும் சிந்தித்து நாம் செயல்பட இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ வாக்குறுதிகள் இங்க இருக்கு. மங்களூர் பேட்டை முடிச்சு அது மட்டும் இல்ல, இங்க இருக்கின்ற எத்தனை ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கட்டி இதே பகடை கூட்டுறோம்ல அவர் கூட வாழ்க்கை நாட்கள் தான்.
வாழ்க்கை. கேப்டன் நமக்காக செய்ததை நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னால என் கண்ணீரை நான் எங்கும் வெளியே காமிச்சதே கிடையாது. என்னுடைய துக்கம், வேதனை எல்லாமே தனியாதான் இருக்கும். ஆனா அவர் வாழ்ந்து இந்த பூமிக்கு வந்த பிறகு என்னால என்னுடைய சோகத்தை அடக்க முடியாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன். இந்த அன்பு வேற எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும் இந்த அன்பு? அதனால உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன், என்னெல்லாம் திட்டங்கள் இங்கே வர வேண்டுமோ அத்தனை திட்டத்தையும் அண்ணன் குமரகுரு செய்யறாருன்னு நினைக்காதீங்க. அவர் ரூபத்துல கேப்டன் அவர்களே இன்றைக்கு அண்ணன் குமரகுரு ரூபத்துல வந்து நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்றுவார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் ராசியான நேச்சுரல் அலையன்ஸ் என்பது இந்த தேர்தலில் நீங்கள் நிச்சயம் நிரூபிக்கணும். எப்பவுமே நானும் கேப்டன் பேசிக்குவோம். அதிமுக 4 எழுத்து, தேமுதிக 4 எழுத்து, SDPI 4 எழுத்து. இன்னைக்கு நாம் அமைச்சிருக்கிற கூட்டணியும் 4 கூட்டணி. தேர்தல் முடிவுகள் வரப்போவது ஜூன் 4ஆம் தேதி என்பது நீங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு தந்து அமோக வெற்றியை இந்த தேர்தலில் அண்ணன் அவர்களுக்கு நீங்கள் தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, என்னெல்லாம் வாக்குறுதின்னு நான் படிச்சா 1 மணி நேரம் படிக்கலாம். படிக்கணுமா? தெரியும், உங்களுக்கே தெரியும். இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் செய்ய வேண்டும் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம எதிர்த்து போட்டியிடும் போட்டியாளர்கள் அது திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் ஒரு பாடத்தை இந்த தேர்தலில் நிச்சயமாக புகட்ட வேண்டும். கேப்டன் அவர்கள் கட்டின பேருந்து நிலைய பஸ் ஸ்டாண்ட இடிக்கிற உரிமையை யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? ஒரு கட்டடத்தை கட்டுவதும் ஒரு பேருந்து நிலையத்தை மக்கள் வரி பணத்துல கட்ட எவ்வளவு கஷ்டப்படுறோம். கட்டதெல்லாம் இடிக்கிறது தான் இந்த திமுகவுடைய வேலையை ஒழிய வேற என்ன இருக்கு? இப்படிதான் நம்ம கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க. இன்னைக்கு கேப்டன் கட்டின நம்ம பஸ் ஸ்டாண்டை இடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? பொறுமையா இருங்க. இந்த தேர்தலுக்காக தான் நான் அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்தல் முடிந்தவுடனே ஒட்டுமொத்த அதிமுக தேமுதிக இணைந்து மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை இதே ரிஷிவந்தியம் தொகுதியிலே நடத்தி நமது தலைவர் அவர்கள் செய்த அத்தனை பணிகளும் மக்களுக்கான பணி. அந்த பணியை தடுக்கின்ற உரிமை இங்க யாருக்கும். எல்லா திட்டத்தையும் இன்னைக்கு வெளியே கொண்டு வரக்கூடாதுன்ற கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் அம்மா அவர்கள் அம்மா உணவகம், அது மட்டும் இல்லாம தாலிக்கு தங்கம் என்று பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்களை கொடுத்தாங்க. எல்லா திட்டத்தையுமே கிளப்புல போட்டுட்டு இன்னைக்கு ஆளும் திமுக கஞ்சாவும் டாஸ்மாகும் ரவுடிசமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமைகளை செய்து மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு. எனவே நீங்கள் அனைவரும் சிந்திங்கள். 19ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க. 4ஆம் தேதி மாபெரும் ஒரு புரட்சி மாற்றம் இங்கு வர வேண்டும். 2020ற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட அச்சாரத்தை இந்த தேர்தலிலேயே அதிமுக தேமுதிக கூட்டணி நாளும் நமது 40ம் நமது நாளை நமது என்ற சரித்திரத்தை தர வேண்டும். எல்லா திட்டத்தையும் இன்னைக்கு வெளியே கொண்டு வரக்கூடாதுன்ற கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் அம்மா அவர்கள் அம்மா உணவகம், அது மட்டும் இல்லாம தாலிக்கு தங்கம் என்று பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்களை கொடுத்தாங்க. எல்லா திட்டத்தையுமே கிளப்புல போட்டுட்டு இன்னைக்கு ஆளும் திமுக கஞ்சாவும் டாஸ்மாகும் ரவுடிசமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமைகளை செய்து மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு. எனவே நீங்கள் அனைவரும் சிந்திங்கள். 19ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க. 4ஆம் தேதி மாபெரும் ஒரு புரட்சி மாற்றம் இங்கு வர வேண்டும். 2020ற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட அச்சாரத்தை இந்த தேர்தலிலேயே அதிமுக தேமுதிக கூட்டணி நாளும் நமது 40ம் நமது நாளை நமது என்ற சரித்திரத்தை தர வேண்டும்.
எல்லாரும் வாய்ப்பு தருவீர்களா? அண்ணனுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு தருவீர்களா? அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்வீர்களா? அமோகமான வெற்றியை தருவீர்களா? அந்த 4ஆம் தேதி இந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்றால்தான் புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் நமது கேப்டன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். அதனால அனைவருமே இந்த நிமிஷத்திலிருந்து அண்ணன் குமரகுருவே உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன். அவருடைய வெற்றி நமது கேப்டனின் வெற்றி, அவருடைய வெற்றி இந்த கூட்டணியின் வெற்றி. எனவே அனைவரும் சிந்திங்கள், வாக்களியுங்கள். நாளை நமதே என்று சரித்திரம் படைக்கக்கூடிய அளவு இரட்டை இலை சின்னத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் சொல்றது போல ஒற்றை விரலால் ஓங்கி அடிங்கள், இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறி அண்ணன் அவர்களுக்கு இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.